இந்த நாளுக்கான தலைப்பு தி கம்ஃபர்டர். யோவான் 14:26 சொல்கிறது, நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The Comforter, which is the Holy Ghost, whom the Father will send in my name, he will teach you all things and bring all things to your remembrance, whatsoever I have said unto you. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பக்கத்திலே இருந்து நம் கூடவே நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேற்றுகிறவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதபடிக்கு பரிசுத்தத்திலே நடப்பதற்கு, கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே நடப்பதற்கு அதைத்தான் இயேசு சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த நினைப்பூட்டுவார், ரிமைண்டர், ஞாபகப்படுத்துதல் மிகவும் முக்கியமானது. நாம் படித்ததை ஞாபகத்தில் வைக்க நமக்கு திராணி இல்லை, பலன் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும்போது அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஞாபகப்படுத்துதல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை நாம் நிறைவாக்குகிறோம். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வோம். நாம் இயேசுவின் வார்த்தையிலே நடப்போம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.